அந்த காலத்துல உங்களுக்கு கேள்வி கேட்டதுனால தான் சுதந்திரமே கிடைச்சது. சரி. இன்னொரு தடவை உங்களுக்கு காந்தி பிறக்க போறது கிடையாது. வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். அது மாதிரி இன்னொரு தடவை அம்பேத்கர் பிறக்க போறது கிடையாது. அவர் எழுதி வச்ச சட்ட புத்தகத்தை நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கணும். எப்படி போன் எவ்வளவு அப்டேட் பண்றோம்ல அது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் சரியில்லை. நம்ம இங்க கேள்வி கேட்டா தான் அவங்க அங்க கேள்வி கேட்பாங்க. நம்ம இங்க கேள்வி நல்ல விஷயம் சொன்னீங்க, நம்ம சரியில்லை அப்படின்னு. அதாவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் வாங்குறவங்களும் குற்றவாளி தானே. ஆமா. சோ அப்ப வந்து பொதுமக்கள் கிட்ட தானே அந்த அவேர்னஸ் வரணும். எதுக்காக நீங்க அந்த வேட்பாளர்களையும் ஆட்சியாளர்களையும் ஒரு சிலர் தவறு செய்யறதுனால நேர்மையா இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல. ஒரு சிலர் தவறுன்னு கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே தான் இதுக்கான உடன்பாடு இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. எல்லாருமே உங்களுக்கு பணம் வாங்குறது இல்ல. பாமரர்கள் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க பணம் வாங்குறாங்க. ஓகே. புத்திசாலியா கூட பணம் வாங்க மாட்டான். இல்ல புத்திசாலிகளுமே இன்னைக்கு வாங்குறாங்க வாங்கலங்கிறது வந்து அடுத்த கட்டம். அதாவது இப்ப நீங்க உங்களோட இது வந்து என்னன்னா மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனாலதான் அவங்க வந்து சொன்ன திட்டங்களை செயல்படுத்தல அப்படிங்கிற சொல்றீங்களா? ஆமா, பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டா அவங்க அங்க எதிர்கட்சியா உட்காந்தாலும் சரி ஆளுங்கட்சியா உட்காந்தாலும் சரி அவங்க அங்க வந்து காம்ப்ரமைஸா போயிடுவாங்க. ஏன்னா நான் இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன், அந்த பணத்தை நான் எடுக்கணும், நான் எங்கிருந்து எடுக்கிறது?